வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சிந்திப்போம். இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிதளவில் பேசப்படுகின்ற ஒரு பெயர் ஆம்ஸ்ட்ராங். இந்த ஆம்ஸ்ட்ராங் பற்றி நம்மளும் சில தகவல்களை சிந்திப்போம். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 60 ஊக்கமுடைமை. குறள் எண் 598. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னால் நல்ல உள்ளம் இல்லாதவர், ஊக்கம் இல்லாதவர், மன உறுதி இல்லாதவர். அவர் என்ன செய்ய மாட்டார், இந்த உலகத்தில் புகழ் பெற மாட்டார். தன்னிடத்தில் ஒரு திறமை இருக்குது, நிறைய வளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ உலகத்துக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சாதனை செய்யும். அப்போ தான் உலகத்துக்கு தெரிய வரும். உலகத்தார் உள்ளத்தால் எல்லாம் உளன். அவர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடத்திலும் மனதில் நிறைந்திருப்பார். ஆகினால உள்ளம் இல்லாதவர் எய்தார், மன உறுதி இல்லாதவர் அவர் ஒரு நல்ல பெயரை பெற மாட்டார். உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. தான் ஒரு சிறந்த சாதனையாளன் அப்படிங்கிற ஒரு பெருமையை அவர் பெற மாட்டார் அப்படின்னு என் திருவள்ளுவர் இந்த குறளில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்களா. இப்போ நம்ம பேச போகிற ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் நிலவை முதல்ல இறங்கி சுற்றி பார்த்தவர். நிலவுக்கான விண்கலம் நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு. கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து கமாண்ட் தகவல் ஆணை வருது, நீங்கள் நிலவில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அதற்கு தயார்படுத்தி அனுப்பிச்சிருந்தாங்க. எட்வின் ஆல்ட்ரின், நீல் ஆம்ஸ்ட்ராங். எட்வின் ஆல்ட்ரின் கொஞ்சம் தயக்கம் காட்டினார், இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார். நீல் ஆம்ஸ்ட்ராங் சட்டென முடிவெடுத்து துணிச்சலோட முதலில் நிலவில் இறங்கினார். அதனால் அவர் வரலாற்றில் இடம் பிடித்தார். அதனால் நிலவில் முதலில் இறங்கியவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அதனால் அவர் உலகத்து அனைத்து மக்களுடைய மனதிலும் நிறைந்திருக்கிறார். அப்படி ஒரு புகழ் பெற்றிருக்கிறார் நீல் ஆம்ஸ்ட்ராங். அதை தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு மன உறுதி இருந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மனதிலும் நிறைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை சொல்கிறாரு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆம்ஸ்ட்ராங் பெயரில் ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவர் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அவர் யார், அவர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு அது தேவையில்லாததாகவும் இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு கடந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இது போன்ற சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கூடாது, அரசாங்கம் இதெல்லாம் கவனிக்கணும், சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க.
இன்னும் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு, இப்படி கருத்துக்கள்லாம் இப்படி பல மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ நமக்கும் வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த அரசியல் தலைவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நிறைய ஊடகங்களில் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. நாம் இந்த நேரத்தில் முக்கியமாக சிந்திப்பது என்னவென்றால், அதிகாரம் 31 வெகுளாமை, குறள் எண் வந்து 303, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். கோபத்தை மறந்துடணுங்க. கோபத்தை நாம் மறக்காவிட்டால், நாம் கையில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, உட்பகை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதனால் பல பல சிக்கல்கள் தொல்லைகள் வந்து சேரும். ஆகையினால கோபத்தை விட்டுருங்க. யார் இடத்துலையுமே வந்து நீங்கள் கோபப்படாதீங்க. எதற்கு எடுத்தாலும் கோபப்படுறது, சின்ன சின்ன சம்பவங்களுக்காக கோபப்பட்டு இவருக்கு ஒரு பக்கம் 4 பேர் சேர்த்துக்கிறது, அவருக்கு 4 பக்கம் ஒரு பக்கம் சேர்த்துக்கிறது, இப்படியே போயிட்டு இருந்தால் அதனால் பல பல சிக்கல்கள் வந்து சேரும். ஒரு சின்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போவே நம்ம வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் இவர் அவனை அடிக்க, அவங்க இவங்களை அடிக்கிற, இப்படியே அது பெருகி போயிட்டுருக்கும். ஒருவர் வந்து வலியவர், இன்னொருவர் எளியவர்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு கோபம் வந்துடுது, அவர் அடிக்கிறார். அவர் என்ன செய்வார், ஒரு சிலர் வாங்கிட்டு சரி போ, உன்னோட இதான் உன்னோட ஆசை அவ்வளோ தானே போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, தன்னால் முடியாவிட்டாலும் தன்னுடைய நண்பர்கள் ஒரு 3-4 பேர்த்த சேர்த்துக்கிட்டு வந்து மீண்டும் இவர் அடிப்பாங்க. இது இப்படி வந்து தொடரும். அப்புறம் ஒரு காலத்தில் அது பெரிய சிக்கலில் ஆளாகி கொண்டு போய் விட்டுரும். அதனால் கோபத்தை தவிர்க்கணுங்க. அப்படியும் வந்து சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு காவலர்கள், காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட்டு, நீதிமன்றம் இருக்குது, வக்கீல்கள் எல்லாம் இருக்கிறாங்க, வழக்குரைஞர்கள் இருக்கிறாங்க. அப்படி தான் ஒரு சிக்கலை தீர்க்க வேண்டுமே ஒழிய வன்முறையினால் ஒரு சிக்கலை தீர்க்கலாம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரவே வராது. இவர் வந்து அவர் அடிப்பார், அவர் வந்து இவர் அடிப்பாங்க, அப்புறம் அவங்க ஆளுங்க இவங்களை அடிப்பாங்க, இவங்க ஆளுங்க அவங்கள அடிப்பாங்க. இப்படி போயிட்டு இருந்தால் அது நம்முடைய பண்பாட்டுக்கு அழகு அல்ல. நம்முடைய ஐயன் திருவள்ளுவருடைய நாம் சிந்தனைகளை நாம் சிந்திக்கவில்லை என்று அர்த்தம். அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். இது மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்வர் வந்து என்ன செய்கிறாரு, கல்விக்காக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வர்றார். இலவச பஸ் பயணம், இலவசமாக புத்தகம், இலவசமாக சீருடை, மேற்படிப்புக்கு வந்து ஊக்கத்தொகை, இப்படி எல்லா பிள்ளைங்களும் பள்ளிக்கு வரணும். இடை நின்றவர்கள்லாம் இருக்கக்கூடாது, எல்லோரும் பள்ளிக்கு வரணும். பள்ளிக்கு வரும்போது காலை உணவு, மதிய உணவு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல சமுதாயம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வந்து மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நன்கு கற்றவர்கள் அடுத்த கல்லாத சிலவர்களுக்கு நமக்கு வந்து சில ஆலோசனைகளை, அறிவுரைகளை சொல்லி ஒரு சமுதாயம் மேம்படுவதற்கு பாடுபட வேண்டுமே ஒழிய நாம் வந்து தலைவராகவும் இருக்கிறதுக்காக பலரை நமக்கு அடிமையாக்கி நாம் அதில் குளிர்காயக்கூடாது. இதை அரசியல்வாதிகளும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம். அனைவருடைய சிந்தனையும் இதுவாகத்தான் இருக்கும். சரிங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங் பற்றிய தகவல்கள், திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு வந்து சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து முயற்சி செய்வோம், ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் என்று நான் ஆணித்தரமாக நம்புவோம்.
இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.